நம்ம வந்து பக்காவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸை நான் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு நேராக நம்ம வந்து தெளிவான முறையில் வகுப்பு வந்து போயிடலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸ் ஏற்கனவே நேற்று உங்களுக்கு தெளிவான முறையில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். இந்த மேக்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு டிஎன்பிசியில் ப்ரெசன்டேஜ் ரிலேட்டடான சம்ஸ் உங்களுக்கு அதிகமாக வந்து வரும். அதனால் இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்டான டாபிக்ஸ். நம்ம ஆச்சரிய கல்வியில் டெஸ்ட் ஷெடியூல் பிரகாரம் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் மேக்ஸ் தலைப்பில் ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ஸில் ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸில் இங்கே வந்து நிற்கிறோம், ரைட்டா? ஸோ ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸில் வந்து நிற்கிறோம். ஸோ இந்த வார தேர்வு இந்த ப்ரெசன்டேஜ் டாபிக்ஸை கான்செப்ட் வைஸ் வந்து படிக்கணும். அதே மாதிரி டேர்ம்ஸ், ஸோ இந்த மாதிரி நேரம், காலம், கிலோ அது ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லிட்டர்ஸ், மில்லி லிட்டர் இந்த மாதிரி கவர் பண்ணுவாங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கையை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. மதிப்பெண் பட்டியல் ஓரியண்டா கொஷின்ஸ் கேட்பாங்க. மக்கள் தொகையை வச்சு கொஷின் வந்து கேட்பாங்க. தேர்தல் வாக்குகளை வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு கொஷின் கேட்பாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்பர்ஸ் வேல்யூ, இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து எவ்வளோ பெர்சன்டேஜ், எக்ஸ் வேல்யூ என்ன, ஓகே, நம்பர் ஆட் பண்ணா என்ன, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க கொஷின். சப்ராக்ட் பண்ணா என்ன வேல்யூஸ், ஸோ டிக்ரீஸ் பண்ணா என்ன வேல்யூஸ், நம்பர்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் மெயினாக வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணா என்ன அப்படிங்கிற கேட்பாங்க. இருக்கிறதே வெயிட் ஆனது இந்த நம்பர் வச்சு அதிகமாக வந்து கேட்பாங்க. டேர்ம்ஸ் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேர்ம்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கணும். இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கு எத்தனை சதவீதம் அப்படிங்கக்கூடியது பெர்சன்டேஜ் ரிலேட்டடான சம். ஒரு நாள்ல 3% அப்படிங்கிறது, 3 மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ், இதுதான் வந்து சம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சம்னா எப்படி எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 24 ஹவர்ஸ். ஒரு நாள் 24 ஹவர்ஸ். இதுல 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை, 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஓவராலா 24 மணி நேரத்துல 3 மணி நேரம் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் எத்தனை சதவீதம் போது இன்டு 100 வந்து போறீங்க. இதை வந்து ஓவராலா அடி கொடுத்தீங்க அப்படின்னா, 3ஐயும் 24ஐயும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 3 3 எண் 3 24. இப்ப 100 டிவைடட் பை 8 அப்படின்னு வந்திருக்கு. அகைன் இதை 4 2 8 அகைன் வந்து 2ஆல் அடி கொடுக்குறீங்க. 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 2 100. அகைன் 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 2 4 25 2 50. அகைன் 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 12.5% அப்படின்னு வந்துடும், ரைட்டா? ஸோ 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 12.5% அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதுல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த சம் வந்து போயிடலாம். இதெல்லாம் டேர்ம்ஸ் ஓரியன்டா. இதுல 2 மினிட்ஸ் 2 நிமிஷம் அப்படிங்கிறது, சாரி, ஸோ 2 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல 1 மணி நேரம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் 2 நிமிடம். அப்போ 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம். 60 நிமிஷத்துல 2 நிமிடம் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் என்னது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இதே ஃபார்மெட் தான். இதே ஃபார்மெட்ல நீங்க வந்து படிக்கிறீங்க. ஸோ 60 நிமிஷத்துல, ஓகே, 60 நிமிஷத்துல எத்தனை செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை, ரெண்டு ரெண்டு 1 மணி நேரத்துல 2 நிமிடம், 2 நிமிடத்துல 1 மணி நேரம், 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம். ஓகே, 60 நிமிஷத்துல 2 நிமிஷங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ், இவ்வளவுதான் வந்து சம். ஸோ அப்போ
60 2 நிமிஷத்துல எவ்வளவு பெர்சன்டேஜ் தானே, நமக்கு பெர்சன்டேஜ்னா இன்ட் 100 போட்டீங்கன்னா இதையும் வந்து கேன்சல் பண்றீங்க, இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3 10/3 அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? இந்த 10/3 நம்ம வந்து எப்படி எழுதலாம்? 3 3 1ன்னு வந்து எழுதலாம். இதுல பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். 3 1/3ன்னா இதுல இடையில பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இதே மல்டிப்ளை பண்ணணும். 3 3 9, மேல உள்ளதை கூட்டணும், கீழே உள்ளதை அப்படியே வந்து போகணும். இது மேக்ஸோட பேசிக்ஸ். அப்போ 10/3ன்னு வந்து வரும். அப்போ இதோட பெர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? 3 1/3 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் 3.1333 சம்திங் வந்து வரும். இது புரியுதா? இவ்வளவுதான். இப்போ இது ஒரே ஃபார்மேட் தான், கேட்டதே வந்து கேட்டுட்டு. அடுத்தது வந்து பாருங்க, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் டேஸ் இன் 100 hours, அதாவது ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? 10 மணி நேரம் அப்படிங்கிறது என்ன, எத்தனை சதவீதம்? அகைன் சேம் பேட்டர்ன் தான். எவ்வளவு? 24 மணி நேரம். அகைன் 10 மணி நேரம் இன்டு 100. அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஓகே. ஸோ ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா 24 hours. ஸோ இப்போ ஓவராலாக அடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஐ 2 10 12 2 24. ரைட்டா? ஸோ அகெயின் இதையும் வந்து அடி கொடுத்தீங்கன்னா 50 6. அகெயின் 2 6, அகெயின் 25. ஸோ 5 25 125 சம்திங் வந்து வரும். ஸோ டிவைட் பை திருத்திங்கன்னா 125 3. இதை வித்தின் செகண்ட்ல வந்து போட்டது என்னன்னா 43. இதுல 41 வந்து போட்டீங்க அப்படின்னா 43 3 அரௌண்ட் 112 நியர்பை வரும். கண்ணை மூடிட்டு இதுதான் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுங்க. புரியுதா? இந்த அடி கொடுக்கறதுல நீங்க ஃபுல்லாத்தையும் உட்காந்து மைன்யூட்டா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஓவராலா டக்குன்னு என்ன பண்றான், கிளிக் பண்ணி நீங்க தூக்கி விட்டுரும். ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். அடுத்த சம்மும் சேம் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க, அதனால அதை பார்க்கணும். அடுத்து பாருங்க, அடுத்தது 255 கிலோகிராம்ல 3.5 கிலோகிராம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இதுல ஓவராலா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 kgல, ஓகே அங்க பார்த்த மாதிரி தான் 24 ஹவர்ஸ்ல 2 hours 3 hours அப்படின்னு வந்து கேட்கறாங்களா. அதே மாதிரி 25 kgல 3.5 kg என்ன? அகைன் 100 போட்டீங்க அப்படின்னா இதே அடி கொடுத்தீங்கன்னா 4 முன் ஒரு நிமிஷம் 4. ஓகே. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 14% வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஸோ 14% ஆன்சர். இது 9 அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 போட்டீங்கன்னா 14 ஆன்சர் வந்து வரும். ரைட்டா? நியர்பை 14 வந்து வரும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணீங்க, சூஸ் பண்ணீங்க. இப்போ 14 வந்து ஆன்சர். புரியுதா? ரொம்ப பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் வந்து படலாம். இது 2019 இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுவே போதும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்றேன் அப்படி இப்படின்னு போட்டு நீங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து சதவீதமா வந்து மாத்தணும். 200 மில்லி லிட்டரை 2 லிட்டரா வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். 200 மில்லி லிட்டரை 2 மில்லி லிட்டரா வந்து மாத்தணும். அதாவது 2 லிட்டர் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 மில்லி லிட்டர். ஓகே. 1 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000 மில்லி லிட்டர். அப்ப இந்த லிட்டருக்கு பதிலா என்ன போடலாம்? 1000 மில்லி லிட்டர்னு போடலாமா? 000 மில்லி லிட்டர்னு போடலாம். அகைன் வந்து இது என்ன ஆகும்? 200 மில்லி லிட்டர் ஆகும். அப்போ என்ன மீனிங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை சதவீதமா வந்து மாத்த போறோம். ஸோ ஓவராலா சதவீதம் அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதையும் கேன்சல் பண்றீங்க, இதையும் வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 10 இருக்கு. அந்த 10 தான் ஆன்சர். வித்தின் செகண்ட்ல இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ரொம்ப 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 எளிமையான ஒன்று. ரைட்டா? 1 மில்லி லிட்டர் அப்படிங்கிறது இப்போ என்னன்னா 200 மில்லி லிட்டர் இருக்கா, ஈக்குவல் டு 2 லிட்டர் இருக்கு. ஸோ அந்த லிட்டருக்கு பதிலாக என்ன பண்றோம், நம்ம வந்து மில்லி லிட்டரை வந்து போட்டு நம்ம வந்து அடி கொடுக்கும்போது நமக்கு ஓவரால் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிது. ஸோ இங்க இதுல வந்து பாருங்க 200 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு என்னது, 2 லிட்டர் வந்து இருக்கு. ஸோ இதை என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றோம். ஸோ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.2 லிட்டர் அப்படின்னு வந்துருக்கும். ஸோ 2 லிட்டர்ல 0.2 லிட்டர் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10% டைரக்டா வந்துடும்.
இப்படியும் வந்து கால்குலேட் பண்ணலாம், அல்லது நான் சொன்ன மெத்தட் படியும் வந்து கால்குலேட் ரைட்டா. ஸோ லிட்டர், அதாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த கான்செப்ட் மட்டும்தான். 100 மில்லி லிட்டருங்கிறது 1 லிட்டர், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ 2 லிட்டர் ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது 200 மில்லி லிட்டர். இந்த லிட்டரை என்ன பண்ணலாம், 1000 வந்து மாத்தலாம். ஸோ 1000 மில்லி லிட்டரா வந்து மாத்தலாம். ஈஸ்ட் 200 மில்லி லிட்டர். ஸோ இப்போ என்ன, மில்லியம் மில்லியம் அடிக்கலாம், டபுள் ஜீரோ அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா கடைசி 10 தான் வந்திருக்கும், அதான் பெர்சன்டேஜ். ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். பெர்சன்டேஜ் சம் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப வரும். ரைட்டா. அடுத்து பாருங்க, 850 மீட்டர்ல 225 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம்? ரைட்டா. ஸோ இதுல 850 மீட்டர்ல 225 மீட்டர் எவ்வளவு சதவீதம்? ஒன்றும் இல்லை, கீழே உள்ளத 850 மீட்டர்ல 225 எத்தனை மீட்டர்? இந்த பேசிக்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பேசிக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல வந்து படிப்பீங்க. நான் வந்து 100க்கு வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் எடுத்திருக்கேன், அப்ப எத்தனை சதவீதம் வந்து எடுப்பேன்? அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் என்டையர் டாபிக்கும் முடிச்சிடலாம். 100க்கு 35 அடிச்சா பாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ ஓவராலா நம்ம வந்து கேல்குலேட் பண்ணும். 500 மார்க்கு, 500க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 498 எடுத்திருக்கேன், என்னோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? அந்த ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுவீங்க, நோட்லாம் எழுதி, அதை அப்படி இங்க தூக்கி போடுங்க. போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். ரைட்டா. ஸோ அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 850க்கு 225 எவ்வளவு? ஸ்கூல் படிக்கும்போது 500க்கு 1500க்கு நான் 310 எடுத்திருக்கேன், எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு எப்படி பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். 850க்கு 225 எவ்வளவு செய்வோம்? இன்ட்டு 100 போடுங்க. 100 போட்டு அடி கொடுத்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு அடி கொடுங்க. ஈரஞ்சா 10, ஓரஞ்சு 5, மீதி 3, 7 35. ஓகே. ஸோ இப்படி நீங்க வந்து அடி கொடுக்கும் பட்சத்துல ஆன்சரை ஈஸியா வந்து தூக்கிடலாம். இதுக்கு ஒரு 17 மீதி எத்தனை? 17 போட்டீங்கன்னா அரௌண்ட் 5 வரும். 55. 55ல 20, 3, 3 21, 3 வாட்டி வந்து வரும். 3 அகைன் பாயிண்ட் சம்திங் வந்து வரும். அப்போ 13 × 2 அரௌண்ட் 26 சம்திங் வந்து வரும். இதுல கரெக்டா எல்லாமே 26 இருக்கிறதுனால இன்னும் மைன்யூட்டா நீங்க வந்து அடி கொடுக்கணும். ரைட்டா. ஸோ அப்படி அடி கொடுத்தீங்கன்னா 17, ஸோ மீதி 17 எவ்வளோ வரும்? ஸோ 17, அதாவது என்ன இருக்குன்னா, இங்க 17, இங்க வந்து பாத்தீங்கன்னா 225 இருக்கு. ஸோ ஒரு 17 மீதி வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து வரும். அப்போ 5 போட்டீங்கன்னா 55 வந்து வருதா. ஸோ 55ல 17 × 3 போட்டீங்கன்னா 51 வந்து வரும். மீதி எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 4 வந்து என்ன ஆகாது, கேல்குலேட் ஆகாது. அதனால என்ன பண்ணுவோம், 0 சேர்ப்போம். 0 சேர்த்துட்டு இங்க ஒரு புள்ளி வைப்போம். புள்ளி வச்சிங்கன்னா அகெயின் ஸோ அரௌண்ட் 26, அதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 17 37 சம்திங் வந்து வரும். அகெயின் 6 வந்து வரும். ஸோ 6ல் 60 போட்டிங்கன்னா அகெயின் 3 சம்திங் வந்து வரும். அப்போ 13.23 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்னது 26.4647 சம்திங் வந்து வரும். ரைட்டா. இப்படி கொஞ்சம் இதுல வந்து என்ன பண்றாங்க, அடி கொடுக்கறதுல ரொம்ப மைன்யூட்டா வந்து பார்க்குறாங்க. ஸோ மைன்யூட்டா வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஆன்சரை என்ன பண்ணணும், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். அகைன் 3 4 வந்து வரும், இங்க 4 வரும், அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து 1 வரும், அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26.4 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வருது. ஸோ இது அடி கொடுக்கறதுல இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா நம்ம வந்து பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, 250 லிட்டர்ல 18% 150. 250 லிட்டர்ல ஓகே 12% ஆஃப் 250 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 250 லிட்டரின் 15% என்பது 150 லிட்டரின் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சமம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 250 லிட்டர் இருக்கு. இந்த 250 லிட்டர்ல 12% எவ்வளவு அப்படின்னு நம்ம வந்து கேல்குலேட் வந்து பண்ணணும். ரைட்டா. ஸோ 250 லிட்டர்ல 12%, அப்போ என்ன, 250% வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 12% டிவைடட் பை என்ன பண்ணணும், 100 போடணும். ஸோ அப்போ ஓவராலா இது பண்ணீங்கன்னா இதையும் வந்து அடிக்கிறீங்க, அப்போ இதையும் 2, அப்புறம் 5 × 5 = 25 அடிக்கிறீங்க. இதையும் வந்து படிக்கணும் 6,
அப்போ 250 லிட்டர்ல 12% அப்படிங்கிறது என்னது? 30 லிட்டர். 30 லிட்டர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 லிட்டர்ல, அப்போ 150 லிட்டர்ல கேல்குலேட் பண்றாங்க. 150 லிட்டர்ல 30 லிட்டர் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணீங்கன்னா, ஸோ இதையும் அடிக்கிறீங்க. அடுத்து இது 2, இது 3. ஓகே. அதுக்கப்புறம் இதையும் வந்து அடிச்சீங்கன்னா 10 வந்து வரும். அப்போ 20%. புரியுதா? இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிந்திக்கணும். இது கான்செப்ட் வைஸ் முடிச்சீங்கன்னா இப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு தேவையே இருக்காது. ரைட்டா? அதாவது 250 லிட்டர்ல 12%. எத்தனை பார்த்தோம்? ஸோ 12 இதில் டைரக்டாவே வந்து பண்ணலாம். நீங்க ஷார்ட்டா வந்து பண்ணணும்னா 12 25 வந்து பெருக்குனீங்கன்னா 300 வரும். 12 25 பெருக்குனீங்கன்னா 300 வரும். அப்போ 30 லிட்டர்னு வச்சுக்கலாம். இந்த 30 லிட்டர்ல 150 லிட்டர் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கேல்குலேட் பண்றீங்க. ஸோ 150 வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம்? அடிச்சு தூக்கிடலாம். ரைட்டா? அடுத்த சம் வந்து பார்ப்போமா? இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா தான் வந்துடும். இப்போ டேம்ஸ், லிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க. அடுத்து நம்பர்ஸ் ஓரியன்டா வந்து பார்ப்போம். நம்பர்ஸ் ஓரியன்டான கான்செப்ட்ல போகிறோம். இந்த நம்பர்ஸ் ஓரியன்டா இந்த மாதிரி சம் கேட்பாங்க. எக்ஸ் வேல்யூஸ் வச்சு கேட்கறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் நம்பரை வந்து ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சப்ராக்ஷன்ஸ், ஓகே, சப்ராக்ஷன் பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து கேட்பாங்க. வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறத வந்து கேட்பாங்க, இன்க்ரீஸ் ஆகிறத வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம 400 30% மதிப்பின் 25% என்ன? ஒரு நம்பர் இருக்கு 400, அதுல ஒரு 25% ஒரு வேல்யூ எடுக்கணும். ரைட்டா? அந்த 25%ல என்ன, அதுல 30% வந்து எடுக்கிறீங்க. அந்த 30%ல 25% என்னன்னு கேட்கறாங்க. ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100ல என்ன பண்றோம்? 100ல ஒரு 50% வேல்யூ எடுக்கணும். 50%னா 100ல 50%னா 50. இந்த 50ல 10% வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50ல 10% எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வந்து வரும். இதே கான்செப்ட்ல இந்த சம் வந்து கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க கவனிங்க. ஸோ இதுல 400ல 30% மதிப்பின் 25% என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ அப்போ 400ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 30%. 400ல 30% ஒன்று நீங்க டைரக்டா 4×3 = 12 120ன்னு டைரக்டா வந்து போட்டுடலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும்? 400ல 30%, ஓகே, இன்டு 100 போட்டு, சரி மேல வந்து வரும். ஒரு நிமிஷம். ஸோ இங்க கொஷின்ஸ் என்ன அப்படின்னா 400ல 30% அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா, ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும்? 400ல 30% வந்து வரும்போது அரௌண்ட் 4×3 = 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 120 வந்து வரும். அகைன் 120ல 25% அப்படி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 120ல 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் 120ஐயும் 12ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம் இல்லையா? 12 × 25 300. டைரக்டா 30ன்னு வந்து போடலாம். ஒன்னு டிவைட் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். 100% இருக்கு. 100% வந்திருக்கு. 100%, ரைட்டா? இதுல 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 10ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்க. அப்ப 20 ரூபா. மீதி நம்ம கட்ட வேண்டியது 80 ரூபா. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியும் வந்து பண்ணலாம், அல்லது டிவைட் பண்ணியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பண்ண முடியும். எது உங்களுக்கு சிம்பிளா இருக்கோ அதுபடி நீங்க வந்து பண்ணுங்க. அடுத்து அதே சம் தான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க. 184. ஓகே, 25% 25. இதுதான், இது 174வது சீரியல் நம்பர். 25% 25. அப்ப 25 25ஆ எவ்வளவு? 25 22 மல்டிப்ளை பண்ணினா 625. ரைட்டா? 625. ஓவராலா இங்க பெர்சன்டேஜ்னு வரும்போது இங்கேயும் 100 வரும். 25/100 வரும். அகைன் 25/100 வரும். 25 25 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 625. கீழே 4 ஜீரோ, 1 2 3 4 ஜீரோ இருக்கு. இந்த 4 ஜீரோ இருக்குன்னா இதை மேல கொண்டு வரும்போது லெஃப்ட்ல, ஓகே, லெஃப்ட்ல என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி 625. 4 ஸ்தானம் தள்ளி லெஃப்ட்ல புள்ளி வைக்கணும். சப்போஸ் கீழே வந்து 100 தான் இருக்கு, மேல 625 இருக்குன்னா லெஃப்ட்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 ஸ்தானம் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.25 அப்படின்னு வந்து புள்ளி வைப்பீங்க. ஸோ இது மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அடிப்படை.
அப்போ இதுக்கு டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம், 0.0625 அப்படிங்கக்கூடிய ஆன்சரை நீங்க வந்து சூஸ் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்தது இது பண்ணிக்கிறேன். ஸோ 80ல 75%, 25% என்னது? தென் சேம் தான். 8 × 75 எண்ணெயில் 56. ஓகே, 8 × 75 போட்டீங்கன்னா என்ன வரும்? 600 வந்து வரும். எண்ணெயில் 56. அதாவது நான் வந்து எப்படி பெருக்கிறேன்னு பாருங்க. 80 75 இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 75 பெருக்க தெரியாது. எனக்கு 10ஆம் வகுப்பாடு ஈஸியா வந்து தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி இதை 70ன்னு வச்சுக்கிறேன். இதை நான் என்ன பண்றேன், 70ன்னு வச்சுக்கிறேன், பிளஸ் 5ன்னு வந்து வச்சுக்கிறேன். 8 × 70 எண்ணேல், அதாவது எண்ணேல் 56. அப்போ 56 560 சம்திங் வந்து வரும். அதுக்கப்புறம் 5 போட்டீங்கன்னா எண்ணேஞ்சு 40, அரௌண்ட் 600 வந்து வரும். ஓவராலா 600 அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், டைரக்டா வந்து சூஸ் பண்றேன். அப்ப 600 இந்த 80ல 75% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா 60 வந்து வரும். இப்ப 800ன்னா 600. ரைட்டா? இங்க 80 தானே இருக்கு. 80ல 75% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 60. ரைட்டா? 100%ங்கிறது 80. அப்போ 75% வந்து பாத்தீங்கன்னா 60. இப்போ இந்த 60 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 60ல 25%னா 6 × 25 உங்கள்ட்ட டைரக்டா என்ன வரும், அரௌண்ட் 15 கிட்ட வந்து வரும். அரௌண்ட் 15 கிட்ட வந்து வரும். டைரக்டா சூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இது பெர்சன்டேஜ் ஒரு மேட்டரே கிடையாது, அடிப்படை தான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து போட்டுரும். அடுத்து பாருங்க, 10,000. 10,000தோட 25%. 10,000 இருக்கு, அதோட 25% என்னது? 100ஓட 25%னா அது வந்து 25 தான். ரைட்டா? இப்போ 10,000 வந்து வரும்போது அப்ப என்ன வரும்? 25%ங்கிறது 2500 வந்து வரும். ஓகே, இந்த 2500ல 15%ங்கிறது என்ன பண்ணும், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஸோ 15ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அரௌண்ட் 375 வரும். அவ்வளவுதான். பர்சன்டேஜ் டாபிக் வித்தின் செகண்ட்ல வந்து போடலாம். ஓகே, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது கூட வந்து அந்த வேல்யூ எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட்ல வந்து படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்தேன். அடுத்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சம் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இதுல அதாவது இது நான் சொல்லி கொடுத்துறேன். 10%, 5ன் 10% மற்றும் 10ன் 5% ரெண்டையும் வந்து கூட்டணும். அதாவது 5 இருக்கு இல்லையா, 5 நம்பர் இருக்கு, இதோட 10%யும் ஓகே 10 வந்து இருக்கு, இதோட 5%யும் என்ன பண்ணணும், கூட்டணும். என்ன பண்ணுவீங்க? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 10%ங்கும் போது என்ன வரும், 5ல 10% அப்படிங்கும் போது உங்களுக்கு 0.5 வந்து வரும். புரியுதா? 1ன்னா 10%, 1ன்னா 20, 5ன்னா 100, அந்த மாதிரி. இப்போ இது 0.5 வந்து வருது. அகைன் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 10ல 5% அப்படின்னு வந்து வரும்போது என்ன வரும்? ஸோ 10ல 5% வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 0.5 தான் வந்து வரும். ஸோ அப்போ ஓவராலா வேல்யூ வந்து 1 வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வந்து பாக்குறதுக்கு தான் இது பயங்கரமா இருக்கும், கொஞ்சம் இறங்கி நீங்க யோசிச்சீங்கன்னா இது ஒரு சம்மே கிடையாது. ரைட்டா? அவ்வளவுதான். ஸோ இங்க 5ன் 10% அப்படின்னு வரும்போது என்ன வரும், 0.5 வந்து வரும். 10ன் 5% வரும்போதும் 0.5 வந்து வரும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1 வேல்யூ முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது பாருங்க, 400 இது போட்டோமா, 400 இது போட்டோம். ஓகே, அடுத்தது பாருங்க, இதுவும் போட்டோம். 23 30 இதுவும் வந்ததே தான் வருது. வைக்கலாம், இதுவும் வந்ததே தான், திரும்ப திரும்ப கட்டணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனா மாற்றணும். 0.07 பெர்சன்டேஜா வந்து மாற்றணும். 0.07 வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்னு இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/100 அப்படின்னு அர்த்தம். 1/100 அர்த்தம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 0.07 பெர்சன்டேஜுக்கு பதிலாக 100 வந்து போறோம். இப்போ 100 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 100 இருந்துச்சுன்னா இதை மேலையும் கீழையும் முழு நம்பரா மாற்றணும். அதனால என்ன பண்றோம், இந்த
0.0 சம்திங் இருக்குல்லையா, அதை முழு நம்பரா மாத்துறதுக்கு மேலையும் 100ஆல பெருக்கிறேன், கீழையும் 100ஆல பெருக்கிறேன். மேலையும் கீழையும் 100ஆல பெருக்கிறேன்னா மேல உள்ள நம்பர் ஃபுல் 7ஆ மாறிடும், கீழே உள்ள நம்பர் 10,000 வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். ரைட்டா? ஓகே, இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா சொல்றேன். ஸோ 0.07 என்ன பண்ணணும், பெர்சன்டேஜை பின்னமா வந்து மாற்றணும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கீழே 100 இருந்தா என்ன அர்த்தம், 2 ஸ்தானம் லெஃப்ட்ல 2 ஸ்தானம் புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். கீழே 1000 இருந்துச்சுன்னா 3 ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணுவோம், 0.0001 3 லெவல்ல வந்து வைப்போம். இதே கீழே 4 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 4 சைடு லெஃப்ட்ல வந்து இது வைப்போம். அப்போ இங்க 2 ஸ்தானம் தள்ளி என்ன இருக்கு, புள்ளி இருக்கு. அப்போ என்ன பண்றோம், 7/100 அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதான் ஆன்சர். வித்தின் செகண்ட்ல ஃப்ராக்ஷனா நீங்க வந்து மாத்துறீங்க. அடுத்து பார்ப்போம். ஃபைண்ட் தி டெசிமல் 1.25 நம்ம வந்து என்ன பண்றோம், டெசிமலா வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்துறோம். ஸோ இது வந்து நம்பர்ஸ்க்கு கீழே நம்ம கூட வந்து பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஃப்ராக்ஷன் டெசிமல் எல்லாம் ஒன்று தான். 1.25 அப்படின்னு வந்து வரும்போது 1.25 வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இது பெர்சன்டேஜ், இது நம்ம அப்புறம் கூட இதில் நம்பரில் பார்ப்போம். இப்போ போட்டு நீங்கள் வந்து குழப்ப வேண்டாம். இந்த ரெண்டு சமயம் நான் நம்பரில் கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, ஒரு எண்ணில், ஓகே இங்கே கவனிங்க. ஸோ அடுத்த சம்மு, ஒரு எண் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஒரு எண் இருக்கு, அதில் 16.23% என்பது 40 எண்ணில். ஓகே, ஒரு எண் இருக்கு எக்ஸ் நம்பரு, அதுல 16.23% அப்படின்னா 16 மூணா 48, 32 48 50 50/3% அப்படிங்கிறது 40. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்டோம். அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டோம். ரைட்டா? ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதா இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை வந்து திரும்ப கேட்குறாங்க, அதை நான் சொல்லிடுறேன். இது பின்னமா வந்து மாற்றணும். பின்னமா வந்து இதான் வந்து பின்னம். இந்த பின்னமா என்ன பண்ண போறோம், ஃப்ராக்ஷனா வந்து மாற்ற போறோம். அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் 0.07 வந்திருக்கு. ரைட்டா? இதை முழு எண்ணா மாத்துறதுக்கு மேலையும் 100ஆல பெருக்குறீங்க, கீழையும் 100ஆல பெருக்குனீங்கன்னா இப்போ என்ன ஆகும், இங்க 100 போடும்போது இது வந்து முழு நம்பர் ஆயிடும், 7/100 அவ்வளவுதான். இப்படி அப்போ ஆன்சர் 7/100. அப்படி இல்லாட்டி 0.07 முழு எண்ணா மாத்துறதுக்கு இப்போ கீழே 100 இருந்தா தான், 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே டிவைட் பை 100 இருந்தா தான் என்ன ஆகும், இந்த வேல்யூ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பீங்க, 0.07 வந்திருக்கும். அப்போ அதை இமேஜின் பண்ணாலே டைரக்டா இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த மேக்ஸ் சம்மை பொறுத்தவரையில இப்படிதான் ஈஸியா வந்து கேட்குறாங்க. இதே மாதிரி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது, நம்பரை ஆட் பண்ணக்கூடிய விஷயங்கள், சப்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், டிக்ரீஸ் பண்றது, இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதே மாதிரி பாப்புலேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மதிப்பெண்கள் சம்பந்தமானது, கான்செப்ட் வைஸு, இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா, 10 லட்சம் தேர்வர்கள், 10 லட்சம்னா நமக்கு லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், 5 0. 10 லட்சம் தேர்வர்கள் டிஎன்பிசி தேர்வு வந்து எழுதுறாங்க. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் 1000 பேர். அப்போ எத்தனை தேர்வு மையம், இதை டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா ஓவரால் 10 லட்சம் இது போட்டிங்கன்னா ஓவராலா 1000 தேர்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இந்த இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேட்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், காவான முறையில் வந்து படிக்கணும். ஸோ இன்னும் இந்த பெர்சன்டேஜ் டாபிக்ஸில் ஒரு சில சம்ஸ் வந்து இருக்கு. நாளைக்கு காலையில் கரெக்டாக 5:55 நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அப் டு 7:30 வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து இது பண்ணி நாளைக்கு ஈவினிங்கே குவாலிட்டி இது வந்து முடிச்சிடலாம். சண்டே வந்து டெஸ்ட் வந்து எழுதுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ நைட்டு ஒரு 11 o'clock இது வரைக்கும் எடுத்தது யூபிஎஸ்சி எல்லாமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து யாராவது ஆச்சரியக்கல்வியோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்ம வந்து 999 வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் ஆட் பண்ணுவேன்.
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணும், என்னென்ன பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ரைட்டா? மார்ச் கல்விப்படி பக்காவா நம்ம கிளாஸ் வித் டெஸ்ட் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்து படிச்சீங்கனாலே உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டான வழிகாட்டல் வந்து கிடைக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக அந்த 9500399670 இந்த நம்பருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் நம்ம நாளைக்கு வந்து காலையில் சந்திப்போம். ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.